Hi friends, welcome to Sushi's Homemaker. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வாழைப்பூ வடை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத பாருங்க, இந்த மாதிரி வாழைப்பூ உரிச்சிக்கலாம். இந்த பூல ஒரு 2 லேயர் மட்டும் எடுத்துடலாம். அது கசப்பு தன்மை இருக்கும். இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு தான் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த பூவு எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோ பருப்பு ஊற வச்சிட்ருக்கேன். கடலைப்பருப்பு நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கினேன். நீங்களும் பருப்புக்கு மாவுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே எடுத்துக்கோங்க. இது மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்பு கிரைண்ட் பண்ணிக்கலாம். 2 வாட்டி போட்டுக்கலாம். சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இது 2வது வாட்டி பருப்பு போடும்போது போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது மொத்தமே கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்றும் பாதிமா வடைக்கு எப்படி போடுறதுன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். இதை பாருங்கள், நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பூ சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸ்நாக்ஸ் டைமில், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. வாங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வடை தட்டி போட்டுடலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியான வடை, டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களாம் வாழைப்பூ வடை எப்படி செய்வீங்க, என்னென்ன போடுவீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செய்வேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கினேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு பக்கமாக வெந்துச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான்,
முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக இதை பாருங்கள், நல்லா ரெடிஷாக வர வரைக்கும் இருந்துட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியான வடை, டேஸ்டியான வடை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.